10ஆம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் 1ல் இருக்க இலக்கணம் பார்க்க போகிறோம். இலக்கணத்துடைய தலைப்பு எழுத்து சொல். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். மொழியை நம்ம தெளிவாக பேசவும் எழுதுறதுக்கும் எது உதவுதுன்னா இலக்கணம் தான் உதவுது. மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யுது. மொழியுடைய சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்க இலக்கணம் துணை செய்யுது. எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பாருங்க, எழுத்து. சரிங்களா? சார்பெழுத்துக்கள் அப்படின்னா எத்தனைனா 10 சார்பெழுத்துக்கள் இருக்கு. சரிங்களா? என்னென்ன அந்த 10 சார்பெழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கலாம். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10ம் சார்பெழுத்துக்கள். சரிங்களா? இந்த 10 சார்பெழுத்துக்கள்ல உயிரளபடை, ஒற்றளபடை இந்த 2 பத்தி தான், இந்த 2 அளபடைகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இங்க பார்க்க போறோம். சரிங்களா? இந்த அளபெடுத்தல்னா என்னன்னு பாருங்கன்னா, நீண்டு ஒலித்தல் அப்படின்னு அர்த்தம். அளபெடுத்தல்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, நீண்டு ஒலித்தல் குறிச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அளபெடுத்தலை எப்படி நம்ம உபயோகப்படுத்துறோம்னா, பேச்சு வழக்குல சொல்ல நீட்டி ஒலிச்சு பேசுறதுக்கு தான் இந்த அளபெடுத்தல்னு பேரு. அந்த மாதிரி பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் தான் பயன்படுது. எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, அம்மா தம்பி அப்படின்னு 2 உறவுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா தம்பி அப்படின்னு நம்ம நீட்டி ஒலிக்கிறோம். பேச்சு வழக்குல, நம்ம பேச்சு வழக்குல தான் அதை சொல்ல முடியும். எழுத்து வழக்குல சொல்ல முடியாது. பேச்சு வழக்குல சொற்களை நீட்டி ஒலிச்சு பேசுவோம். சரிங்களா? அந்த மாதிரி பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் இந்த அளபெடுத்தல் பயன்படுது. அம்மா தம்பி அப்படின்னு தொலைவில் இருக்கவங்கள கத்தி நம்ம கூப்பிடுறோம். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா, அம்மா கிட்ட நம்ம அடம் பிடிக்கும் போது அம்மா அப்படின்னு சொல்லி அடம் பிடிப்போம். ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு அடம் பிடிப்போம். சரிங்களா? அதுதான் இதுக்கு பேர் தான் அளபெடுத்தல். அப்படி நீட்டி ஒலிச்சு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுது. சரிங்களா? உயிர் அளபடை. செய்யுள்ல ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் 7ம் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும். அதாவது செய்யுள்ல ஓசை குறையிறப்போ அந்த ஓசையை நிறைவு செய்யறதுக்காக ஒரு மொழியோடைய முதலிலையும் இடையிலையும் இறுதியிலையும் கடைசியிலையும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் 7ம் அதோடைய அளவுல நீண்டு ஒலிக்கும். அப்படி அதோடைய அளவுல நீண்டு ஒலிக்கிறதுக்காக அந்த நெட்டெழுத்துடைய இனமான குற்றெழுத்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த குற்றெழுத்து இந்த நெட்டெழுத்துடைய பின்னால வரும். இந்த மாதிரி வரதான் உயிரளபடை. முதல்ல சொல்றேன் பாருங்க. செய்யுள்ல ஓசை குறையிறப்போ அந்த ஓசையை நிறைவு செய்யறதுக்காக மொழிக்கு முதல்லையும் இடையிலையும் இறுதியிலையும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் 7ம் அதோடைய அளவுல நீண்டு ஒலிக்கும். அப்படி நீண்டு ஒலிக்கிறதுக்காக, அதை குறிக்கிறதுக்காக நெட்டெழுத்துடைய இனமான குற்றெழுத்து அந்த நெட்டெழுத்துடைய பின்னால வரும். இந்த மாதிரி வரதான் உயிரளபடை அப்படின்னு பேரு. உயிரளபடை பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. முதல்ல செய்யுளிசை அளபடை பத்தி பார்க்கலாம். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபடை என்போம். இத இசைநிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செய்யுள்ல ஓசை குறையிறப்போ அந்த ஓசையை நிறைவு செய்யறதுக்காக நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கும். நெட்டெழுத்துக்கள் எப்படி அளபெடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நெட்டெழுத்துடைய இனமான குற்றெழுத்து அதோடைய நெட்டெழுத்துடைய பின்னால வரும். அப்படி பின்னால அளபெடுக்கும். இதுதான் நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தல். இந்த நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தல தான் செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இதை இசைநிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எடுத்துக்காட்டு பாருங்க. ஓதல் வேண்டும் மொழி முதல் ஊரார்க்கு உருநோய் மொழியிடை நல்ல படாபறை மொழி இறுதி. சரிங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா நெட்டெழுத்துக்கு பக்கத்துல அந்த நெட்டெழுத்துடைய இனமான குற்றெழுத்து ஓசை குறையும் போது அதை நிறைவு செஞ்சிருக்கு. சரிங்களா? இப்போ இதுல அந்த குற்றெழுத்து இல்லாம வாசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓதல் வேண்டும் மொழி முதல் ஊரார்க்கு உருநோய் மொழியிடை நல்ல படாபறை மொழி இறுதி இப்படின்னு படிச்சிங்கன்னா செய்யுள்ல ஓசை குறையுது. இப்போ செய்யுள்ல ஓசை குறையக்கூடாது அப்படின்னா அந்த நெட்டெழுத்துக்கு பக்கத்துல அந்த நெட்டெழுத்துடைய இனமான குற்றெழுத்து சேரணும். அப்படி குற்றெழுத்து சேர்ந்துச்சுன்னா அது அளபெடுக்கும். அந்த நெட்டெழுத்து அளபெடுக்கும். எப்படின்னு பாருங்க. ஓதல் வேண்டும் மொழி முதல் ஊரார்க்கு உருநோய் மொழியிடை நல்ல படாபறை மொழி இறுதி. இதுதான் பாத்தீங்கன்னா செய்யுளிசை அளபடை. அப்படி இல்லைன்னா இதை இசைநிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை அப்படின்னா என்னன்னா, செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை ஆகும். அதாவது செய்யுள்ள ஓசை குறையாத இடத்துல கூட இனிய ஓசைக்காக அளபெடுக்கிறது தான் இன்னிசை அளபடை.
இங்க ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கெடுப்பதூம் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதூம் எல்லாம் மழை. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா செய்யுள்ல ஓசை குறையவே இல்லை. ஆனா இந்த ஓசை குறையாத இடத்திலையும் இனிய ஓசைக்காக அளபெடுக்கிறது தான் இன்னிசை அளபடை. இங்க பாருங்க எப்படி அளபெடுத்திருக்குன்னு. கெடுப்பதூம் தூ பக்கத்துல பாத்தீங்கன்னா ஊ சேர்த்திருக்காங்க. அதாவது இனிய ஓசைக்காக. இந்த இடத்துல செய்யுள்ள ஓசை குறையவே இல்லை. ஆனா இனிய ஓசைக்காக ஊ சேர்த்து அளபெடுத்திருக்கு. கெடுப்பதூம் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதூம் எல்லாம் மழை. இதுல பாத்தீங்கன்னா அப்படின்னு ஊ வந்து சேர்த்து இதுக்கு இனிய ஓசை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கெடுப்பதூம் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதூம் எல்லாம் மழை. சரிங்களா? இதுதான் இன்னிசை அளபடை. சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடைனா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்சச் சொல்லாக திரிந்து அளபெடுப்பது தான் சொல்லிசை அளபடை. செய்யுள்ள ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லா திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. சரி, அந்த பெயர் சொல் எச்ச சொல்லா எப்படி திரியுது, எப்படி திரிந்து அளபெடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க கொடுத்துருக்காங்க. உரநசையி உள்ளம் துணையாக சென்றார் வரநசையி இன்னும் உளேன். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா உரநசையி இதை பிரிச்சோம்னா நசை அப்படின்னு சொல்லலாம். நசைனா விருப்பம் அப்படின்னு அர்த்தம். இதுல விரும்பி அப்படின்னு பொருள் தர்றதுக்காக நசையி அப்படின்னு அளபெடுத்திருக்கு. இதுல பெயர் சொல் வினை அடையாளமா மாறி இருக்கு. சரிங்களா? செய்யுள்ள ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லா திரிஞ்சு அளபெடுக்குது இதுல. அதுதான் சொல்லிசை அளபடை. எப்படி தெரியுது பாருங்க. உர நசையி உள்ளம் துணையாக சென்றார் வரநசையி இன்னும் உள்ளேன். சரிங்களா? இதுல நசை அப்படிங்கிறதுனா விருப்பம் அப்படின்னு அர்த்தம். நசைனா விருப்பம். அது விரும்பி அப்படின்னு பொருள் தரணும். அதுக்காக என்ன பண்ணிருக்குன்னா நசையி அப்படின்னு அளபெடுத்திருக்கு. இதுல பெயர் சொல் வினை அடையாளமா மாறியது. இதுதான் பாத்தீங்கன்னா சொல்லிசை அளபடை. ஒற்றளபடை. ஒற்றளபடை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இவ்வு இ இல்லு இல்லு இந்த 10 அக்கு அப்படின்ற ஆயுத எழுத்தும் அளபெடுத்து ஒற்றளபடை ஆகும். எப்பன்னா செய்யுள்ள ஓசை குறையிறப்போ. இங்க பாருங்க. எக்கிலங்கிய கையராய் இன்னுயிர் வெக்குவார்க்கில்லை வீடு. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஓசை குறையுது. அதனால அக்கு அப்படின்ற ஆயுத எழுத்து அளபெடுத்து ஒற்றளபடை ஆகுது. எக்கிலங்கிய கையராய் இன்னுயிர் வெக்குவார்க்கில்லை வீடு. இந்த மாதிரி அளபெடுக்குது. எப்போன்னா செய்யுள்ள ஓசை குறையிறப்போ அந்த ஓசையை நிறைவு செய்யறதுக்காக மெய்யெழுத்துக்களான இங்கு இஞ்சி இன்னு இந்து இம்மு இன்னு இவ்வு இ இல்லு இல்லு இந்த 10 அக்கு அப்படின்ற ஆயுத எழுத்தும் அளபெடுத்து தான் ஒற்றளபடை ஆகுது. சரிங்களா? இதுதான் ஒற்றளபடை. சொல் ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும். ஓர் எழுத்து தனித்தோனா என்ன? பூ அப்படிங்கிறது ஒரு எழுத்து. இது வந்து ஒரு சொல்லு. இது பொருள் தருது. பல எழுத்துக்கள் சேர்ந்தோ மாடு காடு இதெல்லாம் வந்து பல எழுத்துக்கள். பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும். பூ மலர்ந்தது ஓர் எழுத்து. மாடு புல் தின்றது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும். அந்த சொல் பார்த்தீங்கன்னா இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். இரு திணைகள்னா என்ன உங்களுக்கே தெரியும். உயர்திணை அக்ரிணை. 5 பால்களையும் குறிக்கும்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் பலவின்பால் ஒன்றன்பால். அந்த சொல் இரு திணைகளையும் குறிக்கும் 5 பால்களையும் குறிக்கும். மூவகை இடங்களிலையும் வரும். முதல் இடை கடை மூவகை இடங்கள்லையும் வரும். உலக வழக்கிலையும் செய்யுள் வழக்கிலையும் வரும் அந்த சொல். அப்புறம் அந்த சொல் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். சொல் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். இதுதான் சொல். மூவகை மொழி. மொழி வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையா அமையும். தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அப்படின்னு மொழி 3 வகை அமையும். இந்த பாடல் பாருங்க. ஒரு மொழி ஒரு பொருள் அனவாம் தொடர்மொழி பல பொருளன பொது இருமையும் ஏற்பன. இது வந்து பார்த்தீங்கன்னா நன்னூல் பாடல். இந்த 2 அடிகள்ல தனிமொழி தொடர்மொழி புதுமொழியை பத்தி சொல்லிட்டாங்க. ஒரு மொழி அப்படின்னா தனிமொழி. ஒரு மொழி ஒரு பொருள் அனவாம். தனிமொழி ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி. அதுதான் ஒரு மொழி ஒரு பொருள் அனவாம். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்துச்சுன்னா அது தனிமொழி. எடுத்துக்காட்டு பாருங்க கீழே. கண் படி இது பகாப்பதம். கண்ணன் படித்தான் இது பகுப்பதம். சரி, இந்த பகுப்பதம் அப்படின்னா என்ன, பகாப்பதம் அப்படின்னா என்னன்னு பாருங்க. பகுப்பதம் அப்படின்னா ஒரு சொல்ல பகுதி விகுதி முதலிய உறுப்புகளா பகுக்க, அதாவது பிரிக்க முடிஞ்சா அது பகுப்பதம். பகாப்பதம் அப்படின்னா ஒரு சொல்ல பகுதி விகுதி அப்படின்னு முதலிய உறுப்புகளா பிரிக்க முடியல பகுக்க முடியல அப்படின்னா
அது பகாப்பதம். இப்போ இந்த கண் படி இதை வந்து பகுத்து பாருங்க, பகுக்க முடியாது. எது எது பகாப்பதம்? மரம், தேன், தலை, போல, சால, கண், படி இதெல்லாம் பகாப்பதம். சரி, பகுப்பதம் எது எது அப்படின்னா அறிஞன், செய்தாள், அப்புறம் கண்ணன், படித்தான், இதெல்லாம் பகுப்பதம். சரி, இப்போ உன்னை வந்து பகுத்து பார்க்கலாம் பாருங்க. வந்தனன் இதை வந்து பகுத்து பாருங்க. எப்படி வந்து பகுக்கலாம் அப்படின்னா வா கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் அப்படின்னு பகுதி விகுதியா பகுக்கலாம். அப்படி பகுக்க முடிஞ்சா அது பகுப்பதம், அப்படி பகுக்க முடியல அப்படின்னா அது பகாப்பதம். இதுல தனிமொழியில பாருங்க, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்துச்சுன்னா அது தனிமொழி. சரிங்களா? எடுத்துக்காட்டு கண், படி. சரிங்களா? இது பகாப்பதம். கண்ணன், படித்தான், இது பகுப்பதம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருது, இது தனிமொழி. அடுத்ததுங்க பாடல் பாருங்க. ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளன. பாத்தீங்களா? இப்ப தனிமொழி பார்த்தாச்சு, ஒரு மொழினா தனிமொழி. அடுத்தது தொடர்மொழி பாருங்க. ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளன. சரிங்களா? தொடர்மொழி பார்த்தீங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி ஆகும். முன்ன பார்த்தீங்கன்னா தனிமொழின்னு சொன்னோம். அது வந்து ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்துச்சுன்னா அது தனிமொழி. இதுல 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தந்துச்சுன்னா அது தொடர்மொழி. சரிங்களா? இங்க பாருங்க எடுத்துக்காட்டு. கண்ணன் வந்தான். கண்ணன் அப்படிங்கிறது ஒரு தனிமொழி, வந்தான் அப்படிங்கிறது ஒரு தனிமொழி. 2 தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருது. கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான் அப்படின்னு பொருள் தருது. இது ஒரு தொடர்மொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள். அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள்னா மலர் அப்படிங்கிறது ஒரு தனிமொழி, வீட்டுக்கு அப்படிங்கிறது ஒரு தனிமொழி, சென்றாள் அப்படிங்கிறது ஒரு தனிமொழி. மலர் வீட்டுக்கு சென்றாள். இங்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் வந்திருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா தொடர்மொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தந்துச்சுன்னா அது தொடர்மொழி. இந்த பாடல்ல பாருங்க, அதான் கொடுத்துருக்காங்க. ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளன. சரிங்களா? அடுத்தது பொதுமொழி பாருங்க. ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளன, பொது இருமையும் ஏற்பன. சரிங்களா? பொது இருமையும் ஏற்பன, அதான் பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அந்த சொல்லை பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவா அமையறது தான் பொதுமொழி எனப்படும். இந்த பாடலை பாருங்க. ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளன, பொது இருமையும் ஏற்பன. எந்த இருமையும்? தனிமொழி தொடர்மொழி. சரிங்களா? அதான் தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமையறது தான் பொதுமொழி. சுருக்கமா சொன்னா தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமையறது தான் பொதுமொழி. சரிங்களா? இங்க எடுத்துக்காட்டு பாருங்க. 8 அப்படிங்கிறது ஒரு தனிமொழி. இது என்ன பொருளை குறிக்கும்னா 8 அப்படின்ற எண்ணை வந்து குறிக்கும். அடுத்தது வேங்கைங்கிறது ஒரு தனிமொழி. இது என்னத்தை குறிக்கும்னா வேங்கை மரத்தை வந்து குறிக்குது. இந்த 8 வேங்கை இது ரெண்டையும் பிரிச்சு எழுதுங்க. பிரிச்சு எழுதுனா எல் கூட்டல் தூ அப்படின்னும் வேம் கூட்டல் கை அப்படின்னும் தொடர்மொழியா பிரிஞ்சு நிக்குது. தொடர்மொழியா பிரிஞ்சு நின்று என்ன பொருளை தருது பாருங்க. எல் கூட்டல் தூ அப்படிங்கிறது எல்லை உன் அப்படின்னும், வேம் கூட்டல் கை அப்படிங்கிறது வேகின்ற கை அப்படின்னும் பொருள் தருது. இது பார்த்தீங்கன்னா முதல்ல 8 அப்படிங்கிறது என்ன குறிக்கும் தனிமொழியா இருக்கும்போது, வேங்கை அப்படிங்கிறது வேங்கை மரத்தை வந்து குறிக்குது. சரிங்களா? தனிமொழியா இருக்கும்போது இது இரண்டையும் பிரிச்சோம்னா எல் குட்டல் தூ எல்லை உன் அப்படின்னும், வேம் குட்டல் கை வேகின்ற கை அப்படின்னு பொருள் தருது. இது ரெண்டும் இரு பொருள்களுக்கும் பொதுவாய் அமையறதுனால இது பொதுமொழியா இருக்குது. சரிங்களா? இந்த 8 அப்படிங்கிறது தனிமொழிக்கும் சரி தொடர்மொழிக்கும் சரி பொதுவா அமையுது சொல். ஆனா பொருள் வந்து பாத்தீங்கன்னா இரு பொருள்களுக்கும் பொதுவாய் அமையறதுனால, இரு பொருள் தருது அந்த ஒரு சொல்லே. அதனால இரு பொருள்களுக்கும் இந்த சொல் பொதுவாய் அமையறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா பொதுமொழியா இருக்கு. தொழிற்பெயர். தொழிற்பெயர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வினை அல்லது ஒரு செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும். அதாவது ஒரு வினை அல்லது ஒரு செயலை குறிக்கிற பெயர் பார்த்தீங்கன்னா எண்ணுனா உங்களுக்கு தெரியும், நம்பர். சரிங்களா? 1 2 3 4 எண். அப்புறம் இடம்னா பிளேஸ் உங்களுக்கு தெரியும். அடுத்தது காலம்னா டைம், பால்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால். இது எல்லாத்தையும் குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வரதான் தொழிற்பெயர் எனப்படும். சரிங்களா? இங்க எடுத்துக்காட்டு பாருங்க கொடுத்துருக்காங்க. ஈதல் நடத்தல் வந்து கொடுத்துருக்காங்க. ஈதல்னா கொடுக்கறது. முதல்ல பாருங்க எண். சரிங்களா? ஈதல்னா ஒரு பென்சில்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பென்சிலை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம். சரிங்களா? எத்தனை பென்சிலை கொடுத்தோம் அப்படிங்கிறது இதுல குறிப்பிட கிடையாது. ஈதல் கொடுக்கறது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எண் இதுல குறிப்பிடல. இடம் எந்த இடத்துல வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது இதுல குறிப்பிடல.
காலம் எந்த நேரத்துல வந்து குடுத்தாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிடல. பால் யார் குடுத்தாங்க அப்படிங்கிறது இதுல குறிப்பிடல. அதான் ஒரு செயல குறிக்கிற பெயர் வந்து ஈதல். இந்த பெயர் பார்த்தீங்கன்னா, எண், இடம், காலம், பால் இது எல்லாத்தையும் குறிப்பாகவோ, வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வரதுதான் தொழிற்பெயர் எனப்படும். சரிங்களா? அடுத்தது நடத்தல் பாருங்க. எண்ணா நம்பர் சரிங்களா? எத்தனை பேரு நடந்தாங்க அப்படிங்கிறது இதுல குறிப்பிடல. இடம் எந்த இடத்துல நடந்தாங்கங்கிறதையும் குறிப்பிடல. எந்த நேரத்துல, எந்த காலத்துல நடந்தாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிடல. பால் யாரு நடந்தாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிடல. அப்படி ஒரு செயல குறிக்கிற பெயர் நடத்தல் அப்படின்ற பெயர் எண், இடம், காலம், பால் இது எல்லாத்தையும் குறிப்பாகவோ, வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வரதுதான் தொழிற்பெயர் எனப்படும். அடுத்தது பாருங்க. விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள்னு குடுத்திருக்காங்க. இது என்னன்னா, வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எனப்படும். சரிங்களா? இந்த கட்டத்துல பாருங்க. வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் தான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். சரிங்களா? முதல்ல வந்து பாத்தீங்க இந்த கட்டத்துல வினை அடி குடுத்திருக்காங்க. அடுத்தது விகுதி குடுத்திருக்காங்க. அடுத்தது தொழிற்பெயர் குடுத்திருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? விகுதி பெற்ற தொழிற்பெயருக்கு வினை அடியோட விகுதி சேர்றதுனால உருவாகிற தொழிற்பெயர் தான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். முதல்ல வினை அடி குடுத்திருக்காங்க. அடுத்தது விகுதி குடுத்திருக்காங்க. இத 2யும் சேர்க்கணும். நட விகுதி தல். நட கூட்டல் தல் நடத்தல். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, வினை அடையோட விகுதி சேருது. சேர்ந்த உடனே விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகுது. நடத்தல். அடுத்தது பாருங்க. வினை அடியில வாழ் குடுத்திருக்காங்க. விகுதி கை குடுத்திருக்காங்க. வாழ் கூட்டல் கை வாழ்க்கை. சரிங்களா? இது 2ம் சேரும்போது தொழிற்பெயர் ஆகுது. விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்தது வினை அடி பாருங்க. ஆள் விகுதி வந்து அல். ஆளல். சரிங்களா? இப்போ இது தொழிற்பெயர் ஆகுது. ஆள் கூட்டல் அல் ஆளல். சரிங்களா? இதுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். இதுல வினையடி எது பாருங்க? நட, வாழ், ஆள் இதெல்லாம் வினையடி. விகுதி பாருங்க. தல், கை, அல் இதெல்லாம் விகுதி. சரிங்களா? இது 2 சேருவதனால தொழிற்பெயர். ஆனா ஒரே வினையடி நிறைய விகுதிகளை வந்து ஏற்கும். எப்படின்னு எடுத்துக்காட்டு குடுத்திருக்காங்க பாருங்க. நட அப்படிங்கிறது வினையடி. சரிங்களா? இதுல விகுதி எப்படி சேருது பாருங்க. நடை, நடத்தை, நடத்தல் இந்த மாதிரி வினையடி வந்து பாத்தீங்கன்னா ஒரே வினையடி தான். ஆனா பல விகுதிகளை வந்து ஒரே வினையடி ஏற்கும். இந்த மாதிரி எப்படி ஏத்திருக்குது பாருங்க. நட அப்படிங்கிற வினையடி நடை, நடத்தை, நடத்தல் அப்படின்னு நிறைய விகுதிகளை வந்து ஏத்திருக்கு. எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். எதிர்மறை பொருள்னா என்ன? முதல்ல நட, நடத்தல் அப்படின்னு வந்து சொன்னோம். இது தொழிற்பெயர். அப்போ எதிர்மறைனா இந்த நடத்தலுக்கு எதிர்மறையா சொல்லணும். அப்போ எப்படி சொல்லலாம்? நடவாமை. எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். நடவாமை, கொல்லாமை. சரிங்களா? நடக்காம இருக்கிறது, கொல்லாமை இருக்கிறது தான் நடவாமை, கொல்லாமை. நடத்தல்னா தொழிற்பெயர். நடவாமை அதற்கு எதிர்மறையா சொல்றாங்க பாருங்க. அதுதான் எதிர்மறை தொழிற்பெயர். அடுத்தது முதல்நிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதல்நிலை தொழிற்பெயராகும். விகுதி பெறாமல் அப்படின்னா என்ன? முன்ன பார்த்தோம். விகுதி இந்த தல், கை, அல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விகுதி. நட, வாழ், ஆள் இதெல்லாம் வந்து வினையடி. சரிங்களா? விகுதி பெறாம வந்து இந்த வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் தான் முதல்நிலை தொழிற்பெயராகும். பாருங்க. இந்த தல், கை, அல் இந்த விகுதி பெறாம வருது பாருங்க. இங்க எடுத்துக்காட்டுல தட்டு, உரை, அடி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விகுதி பெறாம வருது. இந்த சொற்கள் முறையே தட்டுதல், உரைத்தல், அடித்தல் என்று பொருள்படும்போது முதல்நிலை தொழிற்பெயர்கள் ஆகின்றன. சரிங்களா? இப்ப தட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கப்புறம் தட்டுதல் நடக்குது. உரைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உரைத்தல் நடக்குது. அடி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடித்தல் நடக்குது. இந்த மாதிரி இந்த சொற்கள் தட்டு, உரை, அடி இந்த சொற்கள் முறையே தட்டுதல், உரைத்தல், அடித்தல் அப்படின்னு பொருள் படும்போது முதல்நிலை தொழிற்பெயர்கள் ஆகின்றன. சரிங்களா? இதுதான் முதல்நிலை தொழிற்பெயர். அடுத்தது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா என்ன? இவையெல்லாம் விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர்களாகும். எடுத்துக்காட்டு குடுத்திருக்காங்க பாருங்க. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயருக்கு முதல்ல தொழிற்பெயர் குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் முதல்நிலை தொழிற்பெயர், அதுக்கப்புறம் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் வந்து குடுத்திருக்காங்க பாருங்க. எடுத்துக்காட்டு கெடுதல் இது வந்து பாத்தீங்கன்னா தொழிற்பெயர். முதல்ல கெடு வந்து பாத்தீங்கன்னா வினையடி, பின்னாடி தல் விகுதி சேருது. அப்போ கெடு கூட்டல் தல் கெடுதல். சரிங்களா? இப்ப இது தொழிற்பெயர். அடுத்தது முதல்நிலை தொழிற்பெயர்னா எது? கெடு இது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். முன்னே பார்த்தோம். தட்டு, உரை, அடி இதெல்லாம் முதல்நிலை தொழிற்பெயர். இந்த சொற்கள் முறையே தட்டுதல், உரைத்தல், அடித்தல் அப்படின்னு பொருள்படும்போது முதல்நிலை தொழிற்பெயர்கள் ஆகின்றன. சரிங்களா? இதெல்லாம் முதல்நிலை தொழிற்பெயர்கள். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் பாருங்க. கெடு அப்படிங்கிறது
கேடு இது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்கள். அடுத்தது பாருங்க, சுடுதல் இது தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சுடு. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சூடு. இதெல்லாம் விகுதி பெறாம முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர்கள். இங்க பார்த்தீங்கன்னா கெடு அப்படிங்கிறது கேடு அப்படின்னு முதல்நிலை திரிந்து வந்திருக்கு. முதல்நிலை தொழிற்பெயர்ல இருக்க சுடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்ல சூடு அப்படின்னு முதல்நிலை வந்து திரிந்து வந்திருக்கு. இதுதான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதை பாருங்க. வினை அப்படின்னா ஒரு செயல், சரிங்களா? அணை அப்படின்னா சேர் அப்படின்னு அர்த்தம். அணைக்கிறதுனா சேர்க்கிறது அப்படின்னு அர்த்தம். வினையை சேர், சரிங்களா? ஒரு வினை முற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது தான் வினையால் அணையும் பெயர் எனப்படும். இதுல பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்பெயர்ல வினையை வந்து குறிக்கும், சரிங்களா? அந்த தொழிலை வந்து குறிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழிலை செய்யற கருத்தாவை வந்து குறிக்கும் இந்த வினையால் அணையும் பெயர்ல. வினைனா செயல், அணைனா சேர். அந்த வினையை வந்து சேரவங்க யாரு இதுலன்னா ஒரு கருத்தா வந்து சேராரு, ஒருத்தர் வந்து சேராரு. இப்ப இங்க எடுத்துக்காட்டுக்கு வந்து பாருங்க, வந்தவர், சரிங்களா? யார் வந்தாங்க? வந்தவர் அவர்தான். அவரை வந்து ஒருத்தரை பத்தி வந்து இதுல குறிக்குது. இதுதான் வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து, ஒரு வினைமுற்று வந்தவர் அப்படின்ற பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏத்தும் ஏற்காமலையும் வேறொரு பயனிலையை கொண்டு முடியறதுதான் வினையால் அணையும் பெயர் எனப்படும். இந்த வினையால் அணையும் பெயர் பார்த்தீங்கன்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை இந்த 3 இடங்கள்லையும் 3 காலங்கள்லையும் வரும், சரிங்களா? எடுத்துக்காட்டு பாருங்க. வந்தவர் அவர்தான். யாரு வந்தாங்க? அவருதான் வந்தாரு, சரிங்களா? வந்தவர் அவர்தான், சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர். அந்த கருத்தா வந்து குறிக்குது, ஒருத்தர் வந்து குறிக்குது. இதுதான். பொறுத்தார் பூமி ஆழ்வார். யாரு பொறுத்தார்? அவர் வந்து பொறுத்தார்னா பூமி ஆழ்வார். ஒருத்தரை வந்து குறிக்குது, தொழிலை செய்யற கருத்தா வந்து குறிக்குது. இதுதான் வினையால் அணையும் பெயர், சரிங்களா? இப்ப இங்க கீழே வந்து பாருங்க, தொழில் பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு கொடுத்திருக்காங்க. தொழில் பெயர், வினையால் அணையும் பெயர். இங்க பாருங்க என்ன வேறுபாடுன்னு. வினை பெயர் தன்மையாக்கி வினையையே உணர்த்தி நிற்கும், சரிங்களா? இந்த தொழில் பெயர். கீழே 4வது இதுல பாருங்க, எடுத்துக்காட்டு பாடுதல், படித்தல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வினை அந்த பெயரை வந்து அதுக்காக்கி வினையையே உணர்த்தி நிக்குது. பாடுதல் அப்படின்ற வினையை மட்டும்தான் உயர்த்தி நிக்குது. யாரு பாடுனாங்க, எங்க பாடுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இதுல குறிப்பிடல. இதுதான் தொழில் பெயர். அந்த தொழிலை பத்தி மட்டுமே உணர்த்தி நிக்குது. வினையால் அணையும் பெயரை பாருங்க, தொழிலை செய்யற கருத்தா வந்து குறிக்கும். எடுத்துக்காட்டு பாருங்க, பாடியவள், படித்தவர் அப்படின்னு அந்த கருத்தா யாரு பாடுனாங்க, அவ வந்து பாடினாரு. படித்தது யாரு, அவர் வந்து படித்தாரு அப்படின்ற கருத்தாவை குறிக்குது. இதுதான் வினையால் அணையும் பெயர். தொழிற்பெயர்னா அந்த தொழிலை பத்தி குறிக்கும். அந்த பெயரை வந்து தன்மையாக்கி வினையையே உணர்த்தி நிக்குது. தொழில் பெயர் தொழிலை பத்தி குறிக்குது. பாடுதல் அப்படின்ற ஒரு தொழில், அந்த தொழிலை பத்தி குறிக்குது. படித்தல் அப்படின்ற ஒரு தொழில், அந்த தொழிலை பத்தி குறிக்குது. ஆனா வினையால் அணையும் பெயர் பாடியவள், யாரு வந்து அந்த வினையை வந்து செஞ்சாங்க அப்படிங்கிறத குறிக்குது. இதுல பாடியவள், படித்தவர், யார் வந்து அந்த வினையை செஞ்சாங்க அப்படிங்கிறத குறிக்குது. இதுதான் வினை அப்படிங்கிறது செயல், அணை அப்படிங்கிறது சேர், சரிங்களா? இதை யாரு வந்து சேர்த்து இது பண்ணாங்க? வினையால் அணையும் பெயர். அவள் செஞ்சா, பாடியவள் அவள் வந்து செஞ்சா, படித்தவர் அவர் வந்து படிச்சாரு. இதுதான் வினையால் அணையும் பெயர், சரிங்களா? இதுதான் தொழில் பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் இருக்கிற வேறுபாடு. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.